सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। मन में कण्णम मरबारे जग ईशन मलर पद में मन में कण्णम मरबारे जग ईशन मलर पद में मोघमूठी पाजाधारे मायवाड़ विशदमा मोघमूठी पाजाधारे मायवाड़ विशदमा ईशन मलर पद में मन में कण्णम मरबारे जग ईशन मलर पद में नादन नामं நீ பழியில் நாளையில் தான் யாரை கண்டார் நாதன் நாமம் நீ பழியில் நாளையில் தான் யாரை கண்டார் ஆதலால் பவரோக மொழிந்திடவே ஈசன் மலர் பதமே मन में कण्णम मरबारे जग ईशन मलर पद में நடையும் தளர தேகமொடுங்க நாபது குடல கண்கள் மங்க நடையும் தளர தேகமொடுங்க நாபது குழல கண்கள் மங்க என்ன சிவாய் துணையார் வருவார் உணர்வே ஈசன் மலர் பதமே मन में कण्णम मरबारे जग ईशन मलर पद में தெய்வ தமிழ்நாட்டினிலே வெண்ணிலாவே தெய்வ தமிழ்நாட்டினிலே வெண்ணிலாவே நாங்கள் தீரமின்றி பேதையர்கோர் வாழ்ந்திருந்தோம் ஏதும் செய்வதறியாதிருந்த போதினிலே செய்வதறியாதிருந்த போதினிலே ஒரு சிங்கநாதம் கேட்டெழுந்தோம் வெண்ணிலாவே இருளடைந்த நாடுதென்று எவரோ சொன்னார் இருளடைந்த நாடுதென்று எவரோ சொன்னார் அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தோம் இருளடைந்த நாடிதென்று எவரோ சொன்னார் அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தோம் நல்ல அறிவொளியால் இருளகற்ற ஒருவர் வந்தார் இதை அமர் நாடென்றறிந்தோம் வெண்ணிலாவே இதை அமர் நாடென்றறிந்தோம் வெண்ணிலாவே கங்கை என பொங்கி வரும் தண்டமிழினில் கங்கை
என பொங்கி வரும் தண்டமிழினில் இந்த கவிதை பல புனைந்தளித்தார் வெண்ணிலாவே. கவிதை பல புனைந்தளித்தார் வெண்ணிலாவே. செட்டி சங்கமூதி முரசறைந்தே எழுகையின்றார் இந்த தரணியில் நமக்கு நிகர் இல்லை என்றார். கவியரசர் பாரதியில் கவிதை இன்பம். கவியரசர் பாரதியில் கவிதை இன்பம் கதிரொளியில் காண்பதல்ல வெண்ணிலாவே. இந்த புவியில் நீயும் தமிழன் என்ன பிறந்ததுதோ அவர் புதுமை கவி மதுவருந்தி மகிழ்ந்ததுதோ அவர் புதுமை கவி மதுவருந்தி மகிழ்ந்ததுதோ. மொய்யாதடம் பொய்கை பூத்து கையால் உடைந்து உடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோ ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காணாரழல் போல் ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வ சிறு மரும் செய்யா வெண்ணீராடி செல்வ சிறு மரும் மையாதடம் மடந்தை மணவாளா மையாதடம் மடந்தை மணவாளா ஐயா நீயாள் கொண்டு அருளும் இளையாட்டில் ஐயா நீயாள் கொண்டு அருளும் இளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோ உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையலோ பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையலோ பாவாய். We are celebrating today the birth centenary of Maharshi Ramana, the outstanding exemplar in the modern age of Jnana Marga or the path of knowledge. ஞானம் பெறலாம் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் எந்நாளும் ஆனந்த வீட்டில் அமரலாம் ஆனந்த வீட்டில் அமரலாம்
மோன நிலை மோன நிலை கற்றுளார் தேடும் கதி ரமணர் ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப்பெறின் மோன நிலை கற்றுளோர் தேடும் கதி ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப்பெறின் ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப்பெறின். Sri Ramana attained illumination as a lad of 16 in July 1896. This was in Madurai, under the shadow of the great temple of Meenakshi Sundareshwara. A few weeks later, he came to Arunachala or Tiruvannamalai. Here, on and around this hill, he spent 450 years until his Mahanirvana in April 1950. A contemporary of Gandhiji and Sri Aurobindo, Maharishi Ramana belonged to the mainstream of Sanatana Dharma and continued the tradition of Ramakrishna and Vivekananda. If Ramakrishna spoke of Mother, Gandhiji of Rama, and Sri Aurobindo of Krishna, Maharishi Ramana regarded Shiva as his own chosen manifestation of the divine being awareness bliss. The Maharishi therefore represents at its purest the philosophy of Advaita, the negation of duality. He is in fact, as Carl Jung says, a true son of the Indian earth, the whitest spot in the white space of Indian monism. Akshara, the spirit imperishable, has to find its empirical home in Akshara, the letter. So egoless was the Maharishi that he took no pains to establish any dharma or found a new sangha. He was content to lose himself in the vast ocean of our common humanity. As those who have observed him for years have noted, his identification with the poorest of the poor was total and most touching. He sought no fame, and yet mature minds, many of them from foreign lands, were drawn to him. Earnest seekers elicited from him some precious works in prose and verse. Great poets like Kavyakanta Ganapati Shastri and Muruganar wrote much and well about him, so that we now possess a lovely little library of books by him and on him. एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम् हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रम् ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतां मज्जता पवनचलनिरोधात् आत्मनिष्ठो भवत्वम् देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तद्ददपेतसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः ओहं
भावयुतः कुतो वरधिया दृष्टात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितयारुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् सोऽहं स्फूर्तितयारुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्. Great things happen when man and mountain meet and the timeless breaks into time. The message of the Maharishi is straight and simple, clear and direct. Turn the mind inward, dive deep into the heart and discover who and what you are. For modern man, whose little warring self is sick and broken and unable to regain its true identity, the Maharishi's message provides the sovereign remedy. The self, supreme as awareness and bliss, is available and open anyone to enjoy here and now. அருணாச்சலத்திலுரு கருணாகர பரம அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரம அருணாரவிந்த பதமே அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரமல் அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரமல் அருணாரவிந்த பதமே பொருநாடும் சுற்றமொடு வருணாதி பற்றியுளம் மருளாடலன்று இதமும் பொருநாடும் சுற்றமொடு வருணாதி பற்றியுளம் மருளாடலன்று நிதமும் தெருநாடுளத்தினில் நல்லருணாடி நிற்கும் அவர் இருள்நாசமுற்று புவிமே தெருநாடுளத்தினில் நல்லருணாடி நிற்கும் அவர் இருள்நாசமுற்று புவிமே அருணாளுற்று சுக அருணாலயத்தில் எழுவார் தருணாருணக்கதிரின் அருணாளுற்று சுக அருணாலயத்தில் எழுவார். Indian tradition has down the ages played with symbols like the sun and moon, rivers and mountains. Shiva, Rama and Krishna, the most popular manifestations of Godhead. They too are symbols, symbols that live with a life of their own. The Maharishi makes admirable use of Krishna as the master of Buddha Yoga and of Rama as the model of selfless and heroic action. But the dominant symbol which overpowers him by its mere presence is Arunachala, the holy mountain, with its tangible suggestion of steadfast permanence and central peace subsisting
at the heart of endless agitation. In retaining a myth, recognizing it as a myth, and revitalizing it by explaining its meanings, the Maharshi is a typical Indian teacher. To him, as to most unspoilt minds, aesthetic experience and spiritual experience are not only closely related but are at the highest level even interchangeable. This is illustrated in the story of the song that follows, Arunachala Pancharatnam. One morning in 1917, Kavyakanta Ganapati Shastri, the eminent Sanskrit poet, implored the sage to try his hand at a Sanskrit poem, and that too in the difficult Arya meter. As the Maharishi pleaded his ignorance of Sanskrit prosody, Kavyakanta explained to him the structure and niceties of this form of verse. A few hours later, the Maharishi presented to the astonished scholar these 5 pregnant stanzas in perfect Sanskrit. This hymn, besides being beautiful, embodies the subtleties of Advaita philosophy. करुणापूर्ण सुधाब्धे करुणापूर्ण सुधाब्धे कबलित घन विश्वरूप किरणावल्य करुणापूर्ण सुधाब्धे कबलित घन विश्वरूप किरणावल्य अरुणाचल परमात्मा अरुणाचल परमात्मा अरुणाभव चित्तकंज सुविकासाय अरुणाचल परमात्मा अरुणाभव चित्तकंज सुविकासाय त्वयि अरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनम् एतत् चित्रं त्वयि अरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनम् एतत् चित्रं हृदयगमिति आत्मतया हृदयगमिति आत्मतया नृत्यसि भोस्ते वदन्ति हृदयो नाम हृदयगमिति आत्मतया नृत्यसि भोस्ते वदन्ति हृदयो नाम हृदयो नाम अहमिति कुत आयाति इति अन्वेष्यान्तः प्रविष्टयात्यमलधिया अहमिति कुत आयाति इति अन्वेष्यान्तः प्रविष्टयात्यमलधिया अवगम्य स्वं रूपं शाम्यति अरुणाचल त्वयि नदीवब्धो अवगम्य स्वं रूपं शाम्यति अरुणाचल त्वयि नदीवब्धो त्यक्त्वा विषयं पाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसा त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसा ध्यायं पश्यति योगी दिधितिं ध्यायं पश्यति योगी दिधितिं अरुणाचल त्वयि
ते अरुणाचलत्वयि महीयन्ते अर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं वैयर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः. In the first verse, the unity of awareness as being and its power as inclusive harmony and mutual relationship are symbolized by the ocean of grace, the mountain, the sun, and the heart lotus, which opened once will never shut again. In the second verse, the real self is exteriorized as the mountain on which Maya projects the world picture, and it is again interiorized as the awareness which is bliss. Shiva dances as I in the heart space and soars in stillness as Aruna Hill. The third verse describes the method of inquiry, the sadhana, in which the sadhaka and the siddha disappear and the self alone remains. The last two verses assure victory to the follower of yoga, bhakti and karma, because once the ego is dissolved, one sports in the sea of bliss, which is one's true being. In the Maharishi's view, the scientific method of self-inquiry can well go hand in hand with the poetic method of self-surrender. Far from there being any conflict between jnana and bhakti, the two modes of awareness are complementary and reinforce each other. Muruganar, a great Tamil poet in his own right and an ardent lifelong devotee of the Maharishi, declares in ringing Tamil words, "True seer who sees in all the worlds naught but the Spirit Supreme, he overcame the universe with naught but inner strength, a fortress of security to devotees, his feet, naught save their shadow is sanctuary for us." பரநல்லது பாராதிகள் பாராதம்மை பார்ப்பான் பரநல்லது பாராதிகள் பாராதம்மை பார்ப்பான் முரணல்லது துணையின்றி இவ்வுலகியாவையும் சரணில்லை நமக்கே ரமண சரணல்லது மற்றும் ஒரு சரணில்லை நமக்கே.
Ramana's message, with its two ingredients of self-inquiry and self-surrender, provides a hopeful remedy for the many maladies afflicting modern man. Lakshmana Sharma, the renowned naturopath, pays this homage to the Maharishi, the Mahayogi, and the master physician. ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशं ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशं नतार्तिनाशाय शरीरवन्तं ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशं नतार्तिनाशाय शरीरवन्तं मोदस्वरूपं मधुरस्वभावं मोदस्वरूपं मधुरस्वभावं त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि भजन्ति ये त्वां परभक्तियुक्ताः गलन्ति तेषां निखिलाश्च दोषाः भजन्ति ये त्वां परभक्तियुक्ताः गलन्ति तेषां निखिलाश्च दोषाः विशेषमुक्तिः सकलापि सिद्धिः विशेषमुक्तिः सकलापि सिद्धिः त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि तेजस्विनो दीनजनाश्च भक्त्या श्रीसन्निधिं ते शरणं व्रजन्ते तेजस्विनो दीनजनाश्च भक्त्या श्रीसन्निधिं ते शरणं व्रजन्ते रमेतरूपे तव को न दिव्ये रमेतरूपे तव को न दिव्ये त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि मदन्तरङ्गे निवसद्वनघाणातातवाख्या सकलागहन्त्री मदन्तरङ्गे निवसद्वनघाणातातवाख्या सकलागहन्त्री यतो हृदि त्वं न ततोऽस्ति वाचं यतो हृदि त्वं न ततोऽस्ति वाचं त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि. You have been listening to a special program of music on the occasion of the birth centenary of Shri Ramana Maharshi, the sage of Tiruvannamalai. The songs were rendered by Srimati M.S. Subbulakshmi.
Professor K. Swaminathan introduced the program. இத்தனை நாளான பின்னும் ஏழை நெஞ்சேன் துயரும் இத்தனை நாளான பின்னும் ஏழை நெஞ்சேன் துயரும் எத்தனை நீ அழுதாலும் உத்தமர்தான் வருவாரோ எத்தனை நீ அழுதாலும் உத்தமர்தான் வருவாரோ தன்னுயிரை மண்ணுயிர்க்கே தந்தவர்தான் மாய்ந்தவரோ இன்னுயிரும் எம்மக்களித்த இன்னுயிரும் எம்மக்களித்த ஏந்தலன்றோ காந்தி மகா அன்பினிலே அவர் இருப்பார் அருளினிலே விளங்கிடுவார் துன்பமுற்ற பேதையர்த்தம் துன்பமுற்ற பேதையர்த்தம் உயரினிலே திகழ்ந்திடுவார் இன்னும் சிறு மதலையரின் சிரிப்பினிலே மலர்ந்திடுவார் இன்னும் சிறு மதலையரின் சிரிப்பினிலே மலர்ந்திடுவார் கன்னியர்கள் அன்னையர்த்தம் கலந்திடுவார் ஏழையர்க்கே இறங்கிடுவார் இதயங்களில் வீற்றிருப்பார் ஊழியர்கள் உழவாரின் ஊழியர்கள் உழவாரின் உழைப்பினிலே ஜொலித்திடுவார் இத்தனை நான் சொன்ன பின்னும் ஏழை நெஞ்சே துயரம் இத்தனை நாளான பின்னும் ஏழை நெஞ்சே துயரம் இத்தனை நாளான பின்னும் ஏழை நெஞ்சே துயரம் எத்தனை நீ அழுதாலும் உத்தமர்தான் வருவாரோ எத்தனை நீ அழுதாலும் உத்தமர்தான் வருவாரோ தன்னுயிரை மண்ணுயிர்க்கே தந்தவர்தான் மாய்ந்தவரோ இன்னுயிரும் எம்மக்களித்த இன்னுயிரும் எம்மக்களித்த ஏந்தலன்றோ காந்தி மகா அன்பினிலே அவர் இருப்பார் அருளினிலே விளங்கிடுவார் துன்பமுற்ற பேதையர்த்தம் துன்பமுற்ற பேதையர்த்தம் உயரினிலே திகழ்ந்திடுவார் இன்னும் சிறு மதலையரின் சிரிப்பினிலே மலர்ந்திடுவார் இன்னும் சிறு மதலையரின் சிரிப்பினிலே மலர்ந்திடுவார் கன்னியர்கள் அன்னையர்த்தம் கண்ணீரில் கலந்திடுவார் ஏழையர்க்கே இறங்கிடுவார் இதயங்களில் வீற்றிருப்பார்